நீங்கள் எந்த கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலினுடைய கோபுரத்தில் சிவசிவ அப்படின்னு போட்டிருப்பாங்க. 12 தடவை சிவசிவ என ஜபித்தால் உரு போட்டதற்கு 108 முறை உரு போட்டதற்கு அதுக்கு சமானம். மந்திரங்களில் குடும்பஸ்தர் ஜபிக்க வேண்டிய மந்திரம் எது, கிரகஸ்தர் ஜபிக்க வேண்டிய மந்திரம் எது என்று அதில் விளங்கப்படும். பொருள் வேண்டுவோர்கள் அதாவது பணம் காசு பொருள் வேண்டுவோர் நம சிவாய என ஜபிக்கப்படணும். அருள் வேண்டுவோர் சிவாய நம என ஜபிக்கணும். இது பொது விதி. இதில் நிறைய உட்பிரிவுகள்லாம் எவ்வளவோ இருக்குது. அதனால் சிவதீட்சை பெற்றவருக்கு தான் அதில் தெரியும். மந்திரங்களில் ஜபிக்க எளிதானது சிவமந்திரம்தான். நம சிவாய, சிவாய நம, சிவாய சிவ, சிவசிவ இவைகளை ஒரு பக்குவம் அடைந்தவர்கள் தான், தகுதி பெற்றவர்கள் தான் அந்த மந்திரத்தை ஜபிக்கணும். இல்லாவிட்டால் அதில் நிறைய எதிர்மறை விளைவுகளை அது ஏற்படுத்திடும். அதே மாதிரி மந்திர சக்தியும் கூட வேண்டும், குடும்பத்திலும் இருக்க வேண்டும். அனுஷ்டானங்களும் செய்ய முடியாத நிலை இந்த கால நிலை எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஆக இது சம்பந்தமாக பல சிவனடியார்களை அடிபணிந்து வேண்டி கேட்டுக்கொண்டதுனால என் குருநாதர் அவர்கள் ஒரு எளிமையான மந்திரத்தை கண்டுபிடிச்சார். ஓம் சிவசிவ ஓம். இதை ஜாதி மத இன மொழி வேறுபாடுகளை கடந்து எல்லாரும் சொல்லலாம். சைவ உணவும் ஜீவகாருண்ய உணவு மட்டும் இருந்தால் போதும். மேற்படி ஓம் சிவசிவ ஓம் நல்ல பலனளிக்கும். ஓம் எனும் அச்சரத்தில் ஆரம்பித்து ஓம் எனும் அச்சரத்தில் முடிவதனால குடும்பஸ்தர்களுக்கு இது ஏற்றது. அவங்களுக்கு தேவையான பொருளும் அருளும் கண்டிப்பாக கிடைக்கும். முதலில் குலதெய்வத்தை வணங்கணும். அப்புறம் குலதெய்வம் தெரியாதவர்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கி கொண்டு பின் ஓம் சிவசிவ ஓம் என்கிற மந்திரத்தை விநாயகரை வழிபட்டு சொல்ல சொல்ல தினமும் 108 முறை ஜபித்து வர வர சகல மந்திர சக்திகளும் அதற்குள் அடக்கம் என்கிற காரணத்தினால அவைகள் வேகமாக சித்தியடைய ஆரம்பிக்கும். ஆகையினால அமைதியான மனநூலையில் இருந்து மனதால் அதை ஒரு ஜபமாலை வைத்து நீங்கள் ஜபம் செய்ய செய்ய ரொம்ப நன்மையாக இருக்கும். முதல்ல ஜபம் பண்ணுகிறவர்கள் ஒரு அமாவாசையில் இருந்து தான் தொடங்க வேண்டும். எந்த கோவிலுக்கு போனாலும் ஓம் சிவசிவ ஓம் என்று தான் ஜபிக்க வேண்டும். 1,00,000 தடவை ஓம் சிவசிவ ஓம் என்கிற அந்த ஜபித்த பின் அது கிடைக்கிற பலன் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அநேகர்கிட்ட இதெல்லாம் பிரயோகம் பண்ணி அனுபவித்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. 21 வயதிற்கு மேற்பட்ட யார் வேண்டுமானாலும் எங்கிருந்தும் ஜபிக்கலாம். அதனால் உங்களுக்கு சூட்சமமாக உதவக்கூடிய ஒரே நண்பன் யார் என்றால் ஓம் சிவ சிவ ஓம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதலாம், வேலை பார்க்குற இடத்துல எழுதலாம், ஆஃபீஸ் டேபிளில் எழுதி வைக்கலாம், வீட்டில் வாசலில் எழுதி போடலாம், சமைக்கிற இடத்துல எழுதலாம். உங்களை அறியாமலேயே ஓம் சிவ சிவ ஓம் என்று சொல்ல சொல்ல நீங்கள் எந்த மலையில் இருந்தாலும் எந்த கடலில் இருந்தாலும் இக்கட்டான நேரத்தில் தக்கதொரு உதவி வந்து உங்களுக்கு சேரும். அதனால் சிவகணங்கள் வந்து உங்கள் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி வைக்கும். அமாவாசை, பௌர்ணமி, சிவராத்திரி, மாதப்பிறப்பு, பிரதோஷம் ஆகிய நாட்களில் இதெல்லாம் ஜெபிக்க ஜெபிக்க பல பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம். எத்தனையோ பூஜைகள் யாகங்கள் செய்து பார்த்தும் பலனில்லை என்பவர்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். ஆக பிரதோஷத்தில் சிவனை இடப்பக்கம் முழுவதுமாக சுற்றலாம். 12 சுற்று ஓம் சிவசிவ ஓம் என்று சொல்லிக்கொண்டே சுற்ற சுற்ற பிரதோஷ காலத்தில் இது மிகப்பெரிய நன்மைகளை அடையும். அதனால் ஓய்வு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், கோவிலில் நோன்பிருந்து இந்த மந்திரத்தை இடைவிடாது ஜெபிக்க ஜெபிக்க என்னாகும், பதவி வேண்டுவோர் ஞாயிற்றுக்கிழமை ஜெபிக்கலாம், மனைவி வேண்டுவோர் திங்கட்கிழமை நோன்பிருந்து ஜெபிக்கலாம், அதுபோல் செவ்வாய்க்கிழமை நோய் நீங்க செவ்வாய்க்கிழமை இருந்து ஜெபிக்கலாம், அதுபோல் கல்வி வித்தைகளில் ஜெபிக்க கல்வி வித்தைகளில் வெற்றி பெற புதன்கிழமைகள் இருந்து ஜெபிக்கலாம், அதுபோல் ஞானம் பெற வியாழக்கிழமைகள் ஜெபிக்கலாம், பணவரவிற்கு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் கந்திஷ்டி எதிர் செய்வனை மனக்கோளாறு நீங்கணும்னா சனிக்கிழமை அன்று ஓம் சிவசிவ ஓம் என்ற மந்திரத்தை சொல்லலாம். இப்படி செய்ய செய்ய ஆலயத்தில் இருக்கிற சிவகணங்கள் உங்களை ஆசீர்வதிப்பார்கள், பெரியோர்கள் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள், நம் கர்மாவை நாமே தீர்த்து கொள்ளலாம். இந்த புண்ணிய தகவல் என் குருநாதர் மிஸ்டிக் செல்வம் அவர்கள் சொல்லிக் கொடுத்த அந்த பதிவை உங்களுக்கு நான் சமர்ப்பிக்கின்றேன். எல்லோரும் இன்பற்றிருக்க வேண்டும், வேறொன்றும் செய்யாய் பராபரமே என்று சொல்லி தாயுமானவர் சிந்தனைகளிலிருந்து சிவ வழிபாடு உங்களை மேன்மைக்குள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.